துஷாரும் வெளில போய் யாரோ தான் நான் வெளியில போயிட்டேன் அவனை யோசிச்சேன் எப்படி பிக் பாஸில் ஏரோரா பார்வதி கிட்ட சொல்லிட்டு இருக்காங்க, இந்த வாரமாச்சும் நான் எவிக்ட் ஆகிட்டு வெளியில் போயிடணும், அப்படி இல்லை நான் என்ன பண்ணுறது அப்படிங்கிறது எனக்கே தெரியல. ஆதிரை எவிக்ட் ஆகிட்டு வெளியில் போகும்போதே நான் நினச்சேன் இவங்களாம் ரொம்பவே டிசர்விங்கான பர்சன், இவங்க வந்து இவ்வளோ ப்ளே பண்ணியிருக்காங்க, அப்படி இருந்து இவங்க வெளியில் போனாங்க, நான் என்ன பண்ணிட்டேன், நான் ஒன்றுமே பண்ணல, நான் ஏன் இங்கே இருக்கிறேன் அப்படின்றது போல் நான் நினச்சேன். வீட்டில் இருக்கிறவங்களும் இவங்க சும்மா இருக்கிறாங்க, இவங்க எதுவுமே பண்ணுறதில்ல அப்படின்றது போல் சொல்லி நாமினேட் பண்ணுறாங்க. ஆனால் இன்னொரு பக்கம் பார்த்தோம்னா என்னை ஓட்டு போட்டு இங்கே சேவ் பண்ணி இங்கேயே இருக்க வைக்கிறாங்க. விஜய் சேதுபதி சாரும் வரும்போது நீங்கள் சும்மா இருக்கிறீங்க அப்படின்றது போல் கலாய்க்கிறாரு. எனக்கு ரொம்பவே ஹர்ட்டிங்காக இருக்குது. துஷார் வந்துட்டு என்னால் தான் வெளியில் போயிட்டான் அப்படின்றது போல் இங்கே வீட்டுக்குள்ளே இருக்கிறவங்களாம் சொல்கிறாங்க. துஷாரும் வெளியில் போயிட்டு பார்த்துட்டு என்னால் தான் வெளியில் போயிட்டான் அப்படின்னு சொல்லி அவன் நினச்சானா எனக்கு எப்படி இருக்கும் அப்படின்றது போல் ஏரோரா சொல்கிறாங்க. அதுக்கு பார்வதி இருந்துட்டு, கமருதீன் என்னோட விஷயத்தில் வயல்காடாக வந்தவங்க என்னென்னலாம் பேசினாங்க என் காது படவே, அவங்களாம் எவ்வளோ காரி துப்பியும் நான் கண்டுக்கிட்டேன்னா அதே மாதிரி நீயும் கண்டுக்காத. துஷார் வெளியில் போயிட்டு உன்னை பற்றி அந்த மாதிரி நினைக்க மாட்டான், அப்படியே நினச்சாலும் நீ போய் அவனுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணு அப்படின்றது போல் பார்வதி ஏரோராவுக்கு அட்வைஸ் பண்ணிட்டு இருக்காங்க.